கலங்கத்துல ஏஞ்சதும் இந்த மாதிரி ஒரு நியூஸ் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டோம். அவ்வளோ எதுக்கு அவங்களே நினைச்சிருக்க மாட்டாங்க. ஒருத்தர் இல்ல, ரெண்டு பேர் இல்ல, 265 பேர் இன்னைக்கு ஒரே நேரத்துல இறந்து போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க எவ்வளோ கனவோட எவ்வளோ ஆசையோட அந்த பிளைட் ஏறி இருப்பாங்க. அந்த கனவெல்லாம் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளவே காணாம போயிடுச்சுன்னா எவ்வளோ கஷ்டமா இருக்கு இல்லையா? நம்மளும் அவ்வளவுதான். நம்ம எவ்வளோ கனவு காண்டிட்டு இருப்போம். ஆனா நெக்ஸ்ட் செகண்ட் நம்மளது கிடையாது அப்படின்னு யோசிக்கவே மாட்டோம். அடுத்த நொடி நம்மளது கிடையாது அப்படின்னு தெரிஞ்சாலும் அடுத்தவங்க மேல நம்ம கோவம் காட்டுறது, வெறுப்பு காட்டுறது, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணிட்டு தான் இருப்போம். எந்த நேரத்துல எப்படி நடக்கும்ட்டு யாருக்குமே தெரியாது. சோ இருக்கிற வரைக்கும் நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு கூட சந்தோஷமா இருக்கலாமே அப்படின்னு தோணும். இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடக்கிறப்போ எதுக்காக நம்ம சம்பாதிக்கிறோம், யாருக்காக சம்பாதிக்கிறோம், நம்மளுக்காக தானே, ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு தோணும். ஆனா அந்த யோசனை ஒரு ½ கூட இருக்காது. வெளியில போனப்போ டீ குடிக்கலாம், இல்ல ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு தோணினாலும் ஒரு 100 ரூபாய் செலவாயிடும். அந்த 100 ரூபாய் இருந்தா நம்ம பசங்களுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுக்கலாமே அப்படின்னு நினைப்போம். சோ இந்த விஷயத்துல நம்ம மாறுறது ரொம்பவே கஷ்டம்தான். ஆனா அடுத்தவங்க மேல வெறுப்பு காட்டுறதை, கோவம் காட்டுறது கொஞ்சம் கம்மி பண்றதுக்கு நம்மளால முடியும். இன்னும் அடுத்தவங்க மேல கோவம் காட்டுறதை, வெறுப்பு காட்டுறதை நிறுத்திட்டு நம்ம பாசமா சந்தோஷமா இருந்து பார்க்கலாமே. என்ன நான் சொல்றது உண்மைதானே?